வணக்கம். கலைஞர் செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கி வரும் பொங்கலோடு உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் எல்லா வளமும் நலமும் பொங்கட்டும். பண்டிகைகள் மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இன்புற்றிருக்கதா கொண்டாடப்படுது. அதனாலதான் நம்ம திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொங்கலை மக்கள் எல்லாரும் சமத்துவ பொங்கலா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையும் வழங்கியிருக்காரு. ஆக இந்த பொங்கல் நிச்சயமா எல்லா மக்களுக்கும் சந்தோஷமான ஒரு பொங்கலாதான் இருக்கும். முதல்ல தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பொங்கல் அப்படின்னாலே புது அரிசியில பொங்கல் வைக்கிறதா, இன்னொன்று அறுவடை திருநாளும் கூட. இந்த பொங்கல் சமத்துவ பொங்கலா எல்லாரும் சிறப்பா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு தொகையா 3000 ரூபாய் கொடுத்திருக்காரு. கும்மிடிப்பூடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராமப்புறங்கள் உள்ளடங்கி இருக்கு. இந்த 3000 ரூபாய் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எந்த வகையிலலாம் உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய பண்பாடு, தமிழர்களுடைய உணர்வு, நன்றி சொல்லுதல். பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயமும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதிலும் தஞ்சை மாவட்டத்திற்கு பிறகு பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி தொகுதிகள் தான் அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. அதுவும் நெல் பயிர் அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. தமிழனுடைய பண்பாடு அவனே நிலத்தில் நெல்லை விளைவித்து அந்த நெல்லை அரிசியாக்கி தைப்பொங்கல் திருநாளில் அதை பொங்கல் செய்து 16 வகையான காய்கறிகளை கொண்டு வந்து, அவன் விளைவித்த காய்கறிகளை கொண்டு வந்து சமைத்து அவன் நன்றி கூறுகின்றான். யாருக்கு என்றால் முதல் நாள் சூரியனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். ஆக முதல் நாள் தைப்பொங்கல் திருநாளை சூரிய படையலாக அவன் அந்த சூரியனுக்கு படைத்து விட்டு அப்புறமா தான் அவனுடைய உணவாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய உணவாக எடுத்துக்கொண்டு அதை மக்களுக்கும் பரிமாறி அந்த மக்களுக்கெல்லாம் சென்று சேரக்கூடிய அளவுக்கு செய்கின்றார்கள். உழவன் இல்லை என்றால் ஏறு உழவன், சேரிலே கை வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாது. ஆக அந்த நிலைமையில் நிச்சயமாக விவசாயிகள் அத்துணை பேர், நானும் ஒரு விவசாயி என்கின்ற வகையில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஏனென்றால் விவசாயி உழைத்து கொண்டே இருப்பார், ஆனால் அவருக்கு ஓய்வு என்பதே இருக்காது. ஆனால் இந்த 3 நாட்கள் தான் அவர் ஓய்வு கிடைக்கின்றது. அந்த ஓய்விலும் நன்றியை செலுத்துகின்றார். மறுநாள் மாட்டுப்பொங்கல் என்று வைத்து அவருக்கு உழைத்த மாடுகள், அதே போல அவர் விவசாயம் செய்து நெல்லை அவர் உணவாக எடுத்துக்கொள்கின்றார். ஆக ஒரு சுழல் சக்கரம் போல அந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல 3ஆம் நாள் காணும் பொங்கல் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய நிறைகுறைகளை எல்லாம் கேட்டறிந்து, கிராமத்தில் அந்த காலத்தில் கிராமம் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், அவர்களெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். சரி, முதல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. அறுவடைய ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக. இந்த
4.5 ஆண்டுகள்ல திராவிட மாடல் அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. திட்டங்கள்னு சொல்றதை விட புரட்சி அப்படின்னே சொல்லலாம். நேற்று கூட உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சாரு. இப்படி பல்வேறு திட்டங்கள், எல்லாமே தொலைநோக்கு பார்வையுள்ள திட்டங்கள். இந்த திட்டங்கள் பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் மாணவ பருவத்திலிருந்து இன்றைக்கு ஒரு அரசியல் பருவத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். இதுவரை இந்த மாதிரி திட்டங்கள் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது. கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் முதல்ல பொது விநியோக திட்டம் கொண்டு வந்தாங்க. பிடிஎஸ் பொது விநியோக திட்டம் கொண்டு வந்து அரிசிகளை வழங்கிய காலம் அந்த காலம். கூரை வீடிலே கீழே இருந்தவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பை கொண்டு வந்து குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள். போக்குவரத்து கழகங்களை அரசுடைமையாக்கி அரசு போக்குவரத்து ஆக்கியவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்திய பிறகு பல்வேறு கணக்கான திட்டங்கள், அதில் குறிப்பாக சில திட்டங்களை நாம் சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய் மாதம் அந்த பெண்களுடைய கணக்கிலே வந்து சேரும்போது அவர்களுடைய முகத்திலே வரக்கூடிய மகிழ்ச்சி ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போல பிள்ளைகள், ஏழை வீட்டு பிள்ளைகள் காலையில் பள்ளிக்கு வந்து உணவில்லாமல் மயங்கி கிடந்த காலங்கள் எல்லாம் போய் நம்முடைய முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு அதை கணக்கில் எடுத்து காலை உணவு திட்டம், அன்றைக்கு காமராஜர் கொண்டு வந்த திட்டத்திற்கு சரியாக இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக அந்த திட்டம் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது. கல்வியிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், உயர்கல்வி படிப்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மிக எளிமையாக அவர்களே அவர்களுடைய உயர்கல்வியை பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். நான் முதல்வன் திட்டத்திலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்றைக்கு ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக உயர் பதவியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்க்காத திட்டங்கள். மக்களெல்லாம் இன்றைக்கு அந்த திட்டங்களினுடைய பலனை பெறும் பொழுது அந்த குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல இன்றைக்கு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம், விவசாயத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய ரேஷன் கடைகள் எல்லாம் தரமான அரிசி பெற்று கொண்டு இருக்கின்றார்கள். அது பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெயாக இருந்தாலும் சரி, தரமான பொருட்கள் அவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்திற்கே ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த திட்டத்தை எங்களது திருவள்ளூர் மாவட்டத்திலே துவக்கி வைத்தார்கள். துவக்கி வைத்த போது உங்கள் கனவை சொல்லுங்க, உங்களுடைய கனவை சொல்லுங்க, கனவை கூட சொல்லலைங்க, கனவு சொல்லுங்க, சாதாரணமாக தமிழ் வார்த்தையில சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில நேற்று ஒரு பெண்மணி அவர்கள் பேசினார்கள். முதலமைச்சர் கேட்டார், உங்களுக்கு லோன் கிடைச்சுதா என்று கேட்டார். எனக்கு கிடைக்கல அப்படின்னாங்க. ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எஸ்சி எஸ்டி அந்த பிரிவினருக்கு மட்டும்தான் தாட்கோ மூலமாக லோன் வழங்குறாங்க, பிசி எம்பிசிக்கெல்லாம் லோன் கிடைக்கிறது இல்லை, அதனால எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னாரு. உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டார். எல்லாருக்கும் கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு தகவல், அந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். ஆக ஒரு சாமானியமான ஒரு பெண்மணி கேட்ட கேள்விக்கு 24 மணி நேரத்தில் அதற்குண்டான உத்தரவை வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சரை பார்ப்பதே பெரிய விஷயம், பார்த்தாலும் தூர நின்று பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரே ஒரு சாதாரண பெண்மணி நேரடியாக பார்த்து பேசி தன் கோரிக்கைகளை எடுத்துரைத்து அந்த கோரிக்கைகளுக்கு 24 மணி நேரத்தில் தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்றால் இதை விட நம்முடைய முதல்வரை பற்றி என்ன சொல்ல முடியும்? இப்போ நான் ஒன்னேயோடு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நேத்துதான் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டம் வந்து சமீபத்துல தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களோட கனவு என்ன? என்னுடைய கனவு என்றால் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர், அதே போல மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். 2026 மீண்டும் நம்முடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்னும் 20 ஆண்டு காலம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நம்முடைய தமிழகத்திலே நடைபெற வேண்டும். அப்படி நடைபெறும் பொழுது முதல்வர் அவர்களுடைய கனவு
எந்த சாதாரண குடும்பங்கள் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும். அவர்களுக்கு அரசாங்கத்தால் என்ன உரிய உதவிகள் சென்று சேர வேண்டுமோ அவையெல்லாம் நேரடியாக சென்று சேர வேண்டும் என்று அவருடைய கனவு. அந்த கனவு நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்பது என்னுடைய கனவு. ஆக தாயுமானவர் திட்டம் உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒரு திட்டம். ஒரு 60 வயதுக்கு மேல் வயதுள்ள முதியோர்கள் அவர்களால் தன்னுடைய ரேஷன் பொருட்களை அவர்களால் ரேஷன் கடையில் பெற முடியவில்லை. எந்த ஒரு முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், இதை சிந்தித்தே பார்த்திருக்க மாட்டார்கள். அரசினுடைய பொருட்கள், அவருக்கு தேவையான உணவு அவர்களுக்கு வீட்டுக்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு உருவாக்கிய அந்த திட்டம் உண்மையிலே இன்றைக்கு தமிழகம் முழுமையிலே இருக்கக்கூடிய முதியோர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய திட்டம். அவங்க வீட்டுக்கு போகிறப்ப எங்களை வரவேற்கிறாங்க. வாங்க, எங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்துடுச்சு, அவங்களே கொண்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன திட்டங்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் மக்களை சென்றடைந்து இருக்கின்றது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஓட்டு கேட்க போகிறப்போ ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க ஆளுங்கட்சின்னா. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தும் நாங்கள் எல்லாம் கிராமங்களுக்கு செல்லும் பொழுது, வாங்க நீங்கள் ஸ்டாலின் அவங்க ஆளுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு. இப்போ நான் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில தான் இருக்கேன். இங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பெண்கள் சமத்துவ பொங்கல் வைக்க இருக்காங்க உலக சாதனைக்காக. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு TJ கோவிந்தராஜன் அவர்களோட சேர்ந்து இந்த பொங்கலை இன்னைக்கு நாம இங்க கொண்டாட இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம்.
நம்முடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு தமிழகம் விளையாட்டுத் துறையிலே வெகு வேகமாக முன்னேறி வருகின்றது. இன்றைக்கு உலகத்தினுடைய செஸ் சாம்பியன் மாஸ்டர் நம்முடைய இந்தியர் என்பதை விட தமிழர் என்பது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை. அந்த அளவிற்கு நம்முடைய விளையாட்டுத்துறை முன்னேறி இருக்கின்றது. இன்றைக்கு மிக சந்தோஷமாக ஒரு வெளிப்பகுதியிலே ஒரு கயிறு இழுக்கும் போட்டி, அதுவும் கயிறு இழுக்கும் போட்டி ஆண்கள் தான் அதிகமாக கலந்து கொள்வார்கள், பெண்கள் இந்த இடத்துல கலந்துருக்கிறாங்கன்னா மகிழ்ச்சி. ஆக இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறை மேலும் சிறந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த போட்டியினை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த கயிறு இழுத்தல் போட்டியில நீங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. கிராமப்புறங்கள்ல இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. கிராமப்புறத்துல பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சியில அதுலயும் குறிப்பா இந்த மகளிர் சுய உதவி குழுவுக்கு திராவிட மாடல் அரசு நிறைய உதவிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களுடைய பொருட்களை வந்து தனியா ஸ்டால்ஸ் மூலமா விற்பனைக்கும் எடுத்துட்டு வராங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்னைக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சி, அதுவும் குறிப்பா கிராமப்புறங்கள்ல, அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே சொல்லணும்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்த மகளிருக்கு எந்த உரிமையும் இல்லையே, அவங்க வந்து சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் செய்து அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டி அவர்கள் குடும்ப வளர்ச்சியை பெருக்க வேண்டும் என்பதற்காக 1989 அவருடைய ஆட்சி காலத்தில் 1990 தர்மபுரி மாவட்டத்தில் முதல்ல இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த திட்டம் இங்கே உருவாக்கப்பட்டு தான் விரிவடைந்தது, இந்தியா முழுக்க சென்றது. ஆனால் அந்த திட்டம் எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருதோ அப்பெல்லாம் அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் பெருமை பெறும். இன்றைக்கு கூட நம்முடைய ஆட்சி வந்த உடனே கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அவர்களுடைய கடன் வட்டி அனைத்தையும் ரத்து செய்து 13,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர்களுக்கு சுடல் நிதி வழங்கியிருக்காங்க. இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கிறது. நம்மால் நம் குடும்பத்தை வழிநடத்த முடியும், நம்மால் நம்மையே வழிநடத்தி கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த எண்ணத்தை உருவாக்கி நம்மால் முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அன்றைக்கு கலைஞர் உருவாக்கினார். இன்றைக்கு நம்முடைய முதல்வர், நம்முடைய துணை முதல்வர் தான் அந்த துறையை பார்த்துட்டு இருக்காரு.
அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு மகளிர் மிகச்சிறப்பாக பணி செய்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு மகளிருக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கு. அதான் ஒரு பெரிய விஷயம். அதுவும் குறிப்பா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா வெல்லும் தமிழ் பெண்கள்லாம் நிகழ்ச்சி எல்லாம் கூட நடத்துனாங்க. அதை பத்தியும் நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், கிட்டத்தட்ட 300 பொங்கல் இங்க வைக்கப்படுது. அதுவும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. எல்லாரும் இங்க வந்து ஒரு சமத்துவ பொங்கலை இந்த இடத்துல வட மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? காலையில இருந்த வேலைகள், அந்த பணிச்சுமை அதெல்லாம் மறந்து இப்படி ஒரு சந்தோஷமாக இவ்வளவு பேர் ஒன்று கூடி அனைத்து மதத்தினர், அனைத்து சமுதாயத்தினர் எல்லாம் ஒன்று கூடி இந்த பண்டிகை கொண்டாடுறதுல எல்லோருக்குமே மகிழ்ச்சி. இது வந்து சாதாரண மகிழ்ச்சி இல்லை. இந்த மாதிரி மகிழ்ச்சிகள் கிடைப்பது கடினம். இந்த காலகட்டத்திற்கு இந்த மாதிரி மகிழ்ச்சிகள் எல்லாம் கிடைப்பது கடினம். அது சிறுவர்கள், பெரியவர்கள், நடு வயதை சார்ந்தவர்கள் அத்துணை பேர் கொண்டாடக்கூடிய பொங்கல் மகிழ்ச்சி இது. இந்த பொங்கல் பண்டிகையில் மட்டும்தான் இந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியும். வேற எந்த பண்டிகையிலும் கொண்டாட முடியாது. வணக்கம். வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே பொங்கல் வைப்பீங்களா? ஆமா, எப்போதுமே வைப்போம். இந்த வருஷம் இங்க எல்லாரும் கூட சேர்ந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. பொங்கல் பரிசு தொகை வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. ஓகே. ஸோ எல்லா வருஷமும் பொங்கல் இப்படி வீட்டில் வைப்பீங்களா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது சமத்துவ பொங்கல் எங்கேயாவது செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அங்கே வருவீங்களா? இப்போ தான் இங்கே சமத்துவ பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இல்லைன்னா வீட்டில் வைப்போம். ஓகே. ஸோ உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து சமத்துவ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களாம் இதில் கலந்துட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த சமத்துவ பொங்கலில் நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே 12th நாங்களாக வச்சோம் பொங்கல். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 300 பீப்புள்ஸ் மேலே பொங்கல் வச்சுட்ருக்காங்க. இங்கே நல்லா ஜாலியாக இருக்குது. இங்கே செலிப்ரேஷன் பண்ணுறோம் எல்லாருமே. கவர்மெண்ட் வந்து ஒரு வீட்டுக்கும் 3000 அலாட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் ஃபார் கிவிங் திஸ் 3000 rupees அண்ட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நீங்கள் காலேஜுக்கு வரும்பொழுதும் உங்களுக்கும் அந்த லேப்டாப்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் சார்பில் கொடுக்கப்பட இருக்குது. ஸோ அப்போது நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது அது எப்படி இருக்குது? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய நீடி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அண்ட் எல்லாருமே வந்து படிக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் ஃபார் கிவிங் திஸ். ஓகே. இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஜான்வரி மந்த்து, இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள்லாம் கூட வந்து விட்டுருவாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பயங்கர பிஸி ஆயிருவீங்க. ஸோ நல்லா படிங்க. உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வந்து சூப்பராக கிளியர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. தேங்க்யூ. கௌதம், எங்கேருந்து வரீங்க? எங்கள் சொந்த ஊர் வந்துட்டு ராஜஸ்தான். இப்போ இங்கே வந்துட்டு நான் பெரியபாளையம்ல இருக்கேன். பெரியபாளையம்ல இருக்கீங்க, சரி. ஸோ அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல தான் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அங்கே ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்க்கும் இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இங்கே ஒரு எஜுகேஷன் வந்துட்டு ஒரு குவாலிட்டி எஜுகேஷன். வேறு வந்துட்டு இங்கே கல்ச்சுரல்ஸு, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்போஸு எல்லா ஈவெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ இங்கே எஜுகேஷனோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஆனால் வெறும் எஜுகேஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கக்கூடிய எல்லா ப்ராக்டிக்கலாக எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. தட்ஸ் இது லைஃப்பில் இருக்கணும். இப்போ தான் நம்ம ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஒன்லி ஸ்டடிங் இஸ் நாட் எனஃப். ஸோ 12th எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ராஜஸ்தானே போகிற மாதிரியா, இல்லை இங்கே தான் ஹையர் ஸ்டடிஸ்? இப்போ வரைக்கும் இங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ தொடர்ந்து இங்கே படிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாம் எடுத்து படிங்க. உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா வகையிலையும் உங்களோட கனவுகளை நிறைவேற்றக்கூட. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் மேம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உமாசங்கர். நம்ம தமிழக கலாச்சாரத்தோட வெளிப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உலக சாதனை பொங்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம டிஜேஎஸ் பப்ளிக் பள்ளியில் ஆரம்பிச்சிருக்கோம். வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஒரு பெரிய க்ரௌடு வந்து பொங்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ கும்மிடிப்பூண்டி தொகுதியில்
ஒரு பெரிய சமத்துவ பொங்கல் கொண்டாடி இருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில பொங்கல் விழாவை நம்ம மிக சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததா இங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இந்த கலை நிகழ்ச்சிகளோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பாரம்பரியமான நடனங்கள் இங்க வந்து நிகழ இருக்கு. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் அப்படின்னு நிறைய பாரம்பரிய கலைகளை இந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க பார்த்து ரசிக்கலாம்.
இன்று உலக சாதனை படைப்பாக ஒரே நேரத்தில் 300 பொங்கலை தீபம் ஏற்றி துவங்கி வைத்துள்ளோம். நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு இந்த 300 பொங்கல் வைக்கிறீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரே ரீசன் தான். பொங்கல்னா என்ன, எதுக்காக கொண்டாடுறோம்? உலகத்திலேயே தமிழர் மட்டும்தான் சூரியனை வணங்கி நமக்காக உழைக்கிற மாடுகளுக்கு நன்றி கடன் செலுத்தி இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை இப்போ இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே போகிறோம். பொங்கல்னா என்ன தெரியுமா? இப்போ குழந்தைங்கிட்டலாம் கேட்டால் டெய்லி சாப்பிட்ற வெண்பொங்கல் அதுதான் பொங்கல் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ஆக தயவு செய்து எதற்காக கொண்டாடுகிறோம், எதற்காக இதெல்லாம் நம்ம முன்னெடுத்து போகிறோம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலங்களில் இதை விட மிகச்சிறப்பாக வர ஜென்ரேஷன் இதை விட மிகச்சிறப்பாக இது பொங்கல் போன்ற கொண்டாட்டங்களை நீங்கள் முன்னிறுத்தி பெரிய லெவல் இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்றது என்னுடைய ஆசை. இன்றைக்கு வருகை தந்த பெற்றோர்கள், அதே போல் இவ்வளோ சிறப்பாக இந்த பொங்கலை முன்னிறுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் நம்ம இந்த பகுதியில் இப்போ நம்ம பெற்றோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான், கிராமத்திலிருந்து வந்தவங்க தான். நிறைய பேர் 15ஆம் தேதி தைப்பொங்கலை கொண்டாட இருக்கீங்க. 14ஆம் தேதி கடந்த ஆண்டுகளிலே நடந்த நிகழ்வுகளையெல்லாம் எடுத்து ஓரங்கட்டி விட்டு அதையெல்லாம் கொளுத்தி தூர தள்ளிவிட்டு புதிதாக தைப்பொங்கலிலே தை நாளிலே நம்முடைய புதிய 2026ஆம் ஆண்டை துவக்க இருக்கின்றோம். துவக்க இருக்கக்கூடிய நாளில் 3 நாட்கள் நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த விழாவின் நோக்கங்கள் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா, நீங்களே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் நடந்துட்டு இருக்குது. ஆக விவசாயம்தான் வாழ்க்கை என்ற காலம், அந்த விவசாயம்தான் வாழ்க்கை என்கின்ற காலத்தில் இருந்த பொழுது விவசாயத்தை சார்ந்த மக்கள் நன்றி கடன், தமிழனுடைய பண்பாடு நன்றி செலுத்துவது. தமிழன் எப்பொழுதுமே யாருக்குமே நன்றியுடன் இருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொங்கல் பண்டிகையை நம்ம 3 நாள் கொண்டாடுறோம். 3 நாள் கொண்டாடுவதற்குண்டான காரணம், அன்றைக்கு விவசாயம், இன்றைக்கும் விவசாயம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. உழவாளி விவசாயி சேற்றிலே கை வைக்கவில்லை என்றால் நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சோற்றிலே கை வைக்க முடியாது. ஆக அந்த உணவு வேண்டும் என்றால் விவசாயம் வேண்டும். அந்த விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் சூரியன் வேண்டும். சூரிய ஒளி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக விவசாயத்தை செய்ய முடியும். சூரிய ஒளி இல்லை என்றால் விவசாயத்தை செய்ய முடியாது. உதய சூரியன் இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும். மதியத்துக்கு வந்தவுடனே சூரியன் வரும். சூரியன் மீண்டும் 2026 கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக சூரியன் விவசாயத்திற்கு முக்கியமான ஒரு சூரிய ஒளி. அப்போ அந்த விவசாயி தை மாசத்துல தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல தை மாசத்துல தான் அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாலே அவன் என்ன பண்ணுவான், அவன் நிலத்துல இருந்து கொஞ்சம் நெல்லை அறுத்து, பயிரை அறுத்து, அதை நெல்லாக்கி, அந்த நெல்லை அரிசியாக்கி, அந்த புது அரிசியில் புது பானை கொண்டு வந்து அவனுடைய மாடுகளின் சாணத்தில் தட்டப்பட்ட அந்த மட்டியை கொண்டு வந்து அடுக்கி புதிய மண்பானை வாங்கி அதில் பொங்கல் வச்சு 16 வகையான காய்கறிகள், நீங்கள் வாங்கியிருப்பீங்களோ என்னவோ தெரியாது, 16 வகையான காய்கறிகளை சமைத்து அந்த பொங்கலையும் அந்த 16 வகையான காய்கறிகளையும் ஒரு தட்டில் வைத்து வீட்டுக்கு வெளியே வந்து சூரியனுக்கு படையல் வைப்பான். அரிசியை மனிதன் சாப்பிடுகின்றான். அதில் கழிந்து போகின்ற உமி, தவிடு, வைக்கோல் மாடுகள் சாப்பிடும்.
அதனால தான் மாடுகள் பாருங்க, நம்மளால சாப்பிட முடியாததெல்லாம் அது சாப்பிடுது. அது பால் கொடுக்குது. அந்த பாலைத்தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், நாமளும் சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆக அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லுகின்றான். 2ஆம் நாள் அந்த மாடுகளுக்கு அந்த கன்றுகளை வைத்து அவைகளுக்கு பழங்களை எல்லாம் கொடுத்து அவைகளுக்கு பூஜை செய்து அவைகளுக்கு பொங்கல் படைத்து அவைகளுக்கு கொடுத்து மகிழ்கின்றான் தமிழன். 3ஆம் நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா கண்பொங்கல் என்னவாங்க நம்ம ஆளுங்களை. கண்பொங்கல் என்னடா கண்பொங்கல்? நேற்று மாட்டுக்கு பொங்கல் வச்சோம், இன்னைக்கு கண்ணுக்கு பொங்கல் வைக்கிறோம், கண்ணுக்குட்டிக்கு பொங்கல் வைக்கிறோம். கண்ணுக்குட்டிக்கு வைக்கிறது இல்லை அந்த பொங்கல், காணும் பொங்கல். இப்படி 3 நாட்கள் 4 நாட்களாக தமிழகத்திலே அரசு விடுமுறையாக கொடுத்து தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மேலோங்க வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல் பண்டிகை. பொதுவாகவே பண்டிகைன்றது விவசாயிகளுக்கு எப்படின்னா, விவசாயி எந்த காலத்திலையுமே வீட்டில் இருக்க மாட்டான். விவசாயி உழைச்சிக்கிட்டே இருப்பான். காலையில் இருந்தால் ஏர் உலர்றது, அதை இதை செய்கிறது. ஆக தமிழனை உருவாக்கணும் தான் இது. இப்படியாவது அவனுக்கு ஒரு 3 நாள் ஓய்வை கொடுப்போம், இப்படியாவது ஓய்வை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பண்டிகைகளை கொண்டு வந்து அந்த பண்டிகையிலே உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து பேசி பழகி கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்டிகைகள். இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்தில் நம்முடைய உற்றார் உறவினர்கள் எங்கே இருக்காருன்னா, என் மச்சான் பெங்களூரில் வேலை செய்கிறாரு, எங்கள் அண்ணன் டெல்லியில் ஆடிட்டராக இருக்கார், எங்கள் அப்பா வந்து துபாயில் என்ஜினியரிங்காக இருக்கார் அப்படின்ற நிலைமையெல்லாம் கடந்து இந்த 3 நாட்களில் அவர்களெல்லாம் வந்து ஒரே இடத்தில் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்டிகை நாட்களை நம்முடைய தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த பண்டிகைகளை நம்முடைய காலம் கடந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. இன்றைக்கு இங்கே ஒரு 300 பேர் அமர்ந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடினார்கள் என்றால் இங்கிருந்து சிறுவர்கள்லாம் பார்த்து ஓ இதுதான் பண்டிகை போல இருக்கிறது, இதை நாமும் செய்யணும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். இந்த கலாச்சாரத்தை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். அந்த உரி அடிக்கிறப்பெல்லாம் எல்லாரும் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. அதே போல கயிறு இழுக்கும் போட்டி. உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி பொங்கலோ பொங்கல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான சந்தோஷமான ஒரு பொங்கல் நிகழ்வாக இருந்துச்சு. நிச்சயமாக பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்லையும் பொங்கல் வச்சு சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.